வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. மதிப்பிற்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் கடந்த 30 ஆண்டு காலம் மேலாக வானிலையில் பணியாற்றி வருகிறார். ஆனால் அவர் இதுவரை துல்லியமாகவும் தெளிவாகவும் மக்கள் உழவர்களுக்காக வானிலை அறிக்கை அறிவித்து வருகிறார். ஆனால் சில பேர் வானிலை பற்றி தெரியாமல் கமெண்ட் என்ற பெயரில் மனதை புண்படுத்துகிறார்கள். ஆனால் அவரால் பயனடைந்தவர்கள் பல பேர் என்று சொல்லலாம். இன்னும் பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நல்லவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனால் இப்போது பூமியில் சில பேர் தான் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதாவது மக்களுக்காக இரவும் பகலும் என்றும் பார்க்காமல் உழைப்பவர்கள் சில பேர் தான். அவர்களை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கமெண்ட் என்ற பெயரில் மனதை புண்படுத்துவது வருத்தம் அளிக்கிறது. மேலும் அவர் வானிலையில் ஒரு சகாப்தம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வானிலையில் பணியாற்றுவது, இரவும் பகலும் பணியாற்றுவது ஒரு சாதாரண விஷயமல்ல. அதுவும் மக்களுக்காக பணியாற்றுவது என்பது இப்போதைய காலகட்டத்தில் அது சாதாரண விஷயமல்ல. ஒரு கமாண்டை போட்டு புண்படுத்துவது வருத்தம் அளிக்கிறது. மேலும் அவரை பின்தொடர்பவர்கள் கமெண்ட் செய்வதில்லை. ஆனால் ஏதோ ஒரு நாள் வானிலை அறிக்கையை கேட்டு மழை வராதா வருமா என்று கமெண்ட் செய்பவர்கள் அதிக பேர் உள்ளனர். அதாவது வானிலையை பற்றி தெரியாமலே கமெண்ட் செய்வது அதிக பேர் உள்ளனர். அவர்களால் வானிலை சுமார் விலகும் அளவிற்கு கமெண்ட் பண்ணுவது வருத்தம் அளிக்கிறது. இது போன்றவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் நேற்று நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து காற்று சுழற்சியாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்தது. இப்போது கேரளா நிலப்பரப்பிலும் அரபிக்கடலிலும் நிலை கொண்டுள்ளது. வளிமண்டல சுழற்சியாக நிலப்பரப்பிலும் கடலிலும் பாதிப்பாக வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டது. இன்று முழுமையாக அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல், கோயம்புத்தூர், மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்கள். மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களிலும் அதனையொட்டியுள்ள உள்பகுதிக்கும் லேசான மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. முதலில் கடலோர மாவட்டங்கள், அதற்கு பிறகு மதிய நேரங்களில் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், மேலும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை டிசம்பர் 28ஆம் தேதியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் 28ஆம் தேதியை பொறுத்தவரை. மேலும் டிசம்பர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வு வடமேற்காக பயணிக்க வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி இலங்கை கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். மேலும் 30ஆம் தேதி மேலும் சற்று இலங்கை மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். அதே வேளையில் இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இரு நிகழ்வுகளும் இணைப்புச் சுழற்சியாக 31ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 29ஆம் தேதி கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி தொடங்கி
சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி. டிசம்பர் 30ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மேலும் புதுக்கோட்டை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் உள்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி முழுவதுமே மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டம் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் உள்பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி முழுவதும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல் மேலும் அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் 30ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டிசம்பர் 31ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் டிசம்பர் 31ஆம் தேதியும் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வட மாவட்டங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு சற்று வடக்கே முன்னேறி வந்து மேற்கு அரபிக்கடலை நோக்கி பயணித்தால் வட மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி அல்லது நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தால் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே டிசம்பர் 31ஆம் தேதியும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜனவரி 1ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கேரளா தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 2ஆம் தேதி. வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று டிசம்பர் 27ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 27, நாளை டிசம்பர் 28ஆம் தேதி பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்க இருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க இருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி. டிசம்பர் 31ஆம் தேதியும் இதே மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு நிகழ்வு சற்று வடக்கே முன்னேறி வந்தால் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து டிசம்பர் 9ஆம் தேதி அல்லது ஜனவரி 9ஆம் தேதி அல்லது ஜனவரி 10ஆம் தேதி மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து ஜனவரி 9 அல்லது 10ஆம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும். காற்றின் வேகம் தொடர்ந்து வங்கக்கடலை பொறுத்தவரை சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போது அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அரபிக்கடலிலும் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.